நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பண்ணி எடுக்கிறீங்களா, இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னார், ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஒரு மூவி பார்த்தேன், ஒரு ஸ்டோரி கேட்டேன், ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன், இந்த மாதிரி எமோஷனில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா? உண்மையை சொல்ல போனால் நிறைய பேர் இதே மாதிரி எமோஷனில் தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு தான் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நான் பயந்தே போயிட்டேன், அதனால் நான் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ஃப்யூச்சரை யோசித்தேன், அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாலிசி நான் போட்டே ஆகணும். என் டீம் மெம்பர் ஒரு பாலிசி எடுத்திருந்தார், ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, நாங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதே பாலிசி நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எமோஷ்னல் டெசிஷன்ஸ். ஹியூமனாக பிறந்தால் கண்டிப்பாக எமோஷன் தேவை, அது ராங்குன்னு நான் சொல்லலை. பட் இன்சூரன்ஸ் மாதிரியான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கும் போது எமோஷன் மட்டும் போதாது, ப்ராப்பர் பிளானிங்கும் கூட வேணும். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் எடுக்கும் போது பாலிசியோட நேம் பார்ப்பாங்க, ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க, ஏன் டேக்ஸ் பெனிஃபிட் கூட பார்ப்பாங்க, பட் பாலிசிக்கான பர்பஸை மறந்துடுவாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும், இந்த இன்சூரன்ஸ் எனக்கு எதுக்கு தேவை? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கும், ஆனால் ப்ரொடெக்ஷன் இருக்காது. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஆக்டருக்கு பதிலாக ஒரு டூப்பை ஒரு சீனில் நடிக்க வைக்கிற மாதிரி தான். ஸோ இது அவரை மாதிரியே இருக்கும், ஆனால் அது அவர் கிடையாது, இருக்கும் ஆனால் இல்லை. ஓவராலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இன்சூரன்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இன்சூரன்ஸ்னால் ப்ரொடெக்ஷன். அதனால் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்கணுன்னா, என்னோடய ஃபேமிலி என்னோட இன்கம்மை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் நாளைக்கு இல்லைன்னா அவங்க ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணிடுவாங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நாளைக்கு அதிகமாக வருது, என்னோடய சேவிங்ஸ்லேருந்து நான் எவ்வளோ லூஸ் பண்ண போகிறேன்? நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், என்னோடய லோன்ஸ் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, என்னோடய கோல்ஸ் என்ன, இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோடய இன்சூரன்ஸ் பிளானிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இங்கே பர்சன் ஏ பர்சன் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பர்சன் ஏக்கு 1 lakh மந்த்லி இன்கம் இருக்குது, ஆனால் இவர் வெறும் 5 lakh தான் இன்சூரன்ஸ் கவர் வச்சுருக்காரு. இதுவே பார்த்தீங்கன்னா பர்சன் பிக்கு சேம் மந்த்லி இன்கம் ஆஃப் 1 lakh இருக்குது, அதே நேரத்தில் இவர் ஸ்மார்ட்டாக அனலைஸ் பண்ணி 1 crore இன்சூரன்ஸ் கவர் வச்சுருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒருத்தர் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ப்ரொடெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. இங்கே பர்சன் ஏ பண்ணுற மிஸ்டேக்கை தான் நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்கும்போது பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ கவர் தேவை, நான் எவ்வளோக்கு கவர் எடுத்திருக்கேன், எத்தனை இயர் ப்ரீமியம் கட்டணும், எப்போ என்னோட கிளைம் கிடைக்கும், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்கிடுறாங்க. இங்கே இன்சூரன்ஸ் வாங்குறது முக்கியம் இல்லை, இன்சூரன்ஸை புரிஞ்சுட்டு வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது உங்களோட ரிலேட்டிவ் சொன்னார், உங்களோட ஃப்ரெண்டு சொன்னார் அப்படின்னு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்காமல் உங்களோட நீட் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, கோல்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அப்புறமா டிசிஷன் எடுங்க. நாங்கள் growth கீழே இந்த மாதிரியான மெத்தட்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ஒரு பாலிசி இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க, இது சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக யார்கிட்டையும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து அதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம், ஸ்மார்ட்டர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வில் கிரியேட் ஸ்ட்ராங்கர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நீங்கள் இன்சூரன்ஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பிளான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.